இப்போ 2026 வந்துட்டு யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா என்ன நடக்கும் நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து திமுக, அதிமுக, பாஜகலாம் கூட்டா திமுக, அதிமுக, நாம் தமிழர் ப்ளஸ் கடைசியாக தமிழக வெற்றி கழகம். இப்போ 4 இது இருக்கும்போது இப்போ 4ல் யார் ஜெயிப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கணிப்பு, மக்களோட கணிப்பு, அதாவது என்னை சுற்றி உள்ளவங்களோட கணிப்பு என்னென்னா தளபதியார் ஸ்டாலின் அவர்கள் வந்து கணிசமான ஓட்டு தொகுதியை வென்றுவார். அடுத்து வந்து ரெட்டலை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் கணிசமான ஓட்டு இதுவும் வென்றுவாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவரும் கணிசமான பாதி ஜெயிச்சு ஏதாவது பண்ணியிருப்பாருன்னு வச்சுக்கலேன். இப்போ அவங்க 2 பேரும் கூட்டி சேர்ந்துருவாங்க. யாரோட திமுகவோட போய் சேர முடியாது. ஏன்னா அவங்கள மட்டும்தான் விஜய் வந்து ஏற்று பேசியிருக்கிறதுனால திமுகவோட சேர முடியாது. அதனால் அதிமுகவோட போய் ஒன்று சேர்ந்துட்டு பாஜகவோட என்ன கணிசம் வைப்பாங்க அப்படின்னா எனக்கு வந்து முதலமைச்சர் போஸ்டிங் கொடுங்க அப்படின்ற ஒரு இதை தான் வைப்பார். ஏன்னா அது நல்லாவே தெரியுது.